He will do it somehow. Amen. Amen. அதை மட்டும் நீங்கள் நம்பினா போதும். ஏன்னா அவர் உங்களுக்காக காரியங்களை பார்த்து பார்த்து செய்கிற தேவன். God will somehow meet your needs. ஆண்டவர் உங்கள் குறைகளை நிஜமாக்கிறதுக்கும் அதை நிறைவாக்கிறதுக்கு என்ன செய்வாரா? காரியங்கள் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். He will do it somehow. Amen. Amen. அதை மட்டும் நீங்கள் நம்பினா போதும். ஏன்னா அவர் உங்களுக்காக காரியங்களை பார்த்து பார்த்து செய்கிற தேவன். Amen. அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் நிலங்களை அவங்களுடைய சொந்த ஆஸ்திகளை விற்று பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தாங்க. ஆமென். அப்போ குறைவானது நீங்கிறதுக்கு வேண்டிய காரியம் நடக்கும். யார் மூலமாக நடக்கும்? அல்லேலூயா. It can happen by anyone. God can use anybody as an instrument. அந்த ஒரு காரியத்தை சந்திக்க தேவன் யாரை வேணும்னா பயன்படுத்தும். உங்கள் முதலாளியை கூட பயன்படுத்தலாம். ரட்சிக்கப்படாத உங்கள் முதலாளியை கூட ஆண்டவர் பயன்படுத்த முடியும். புரியுதா? அப்போ நீங்கள் நம்பணும், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பரிபூர்ணர். திரியேக குடும்பம் பரிபூர்ணமான குடும்பம். அந்த குடும்பத்தில் எந்த பழுதும் இல்லை. அந்த குடும்பத்தில் இணைக்கப்பட்ட நாம் அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே நாம் பங்கு பெறுகிறோம். ஆமென்.